உங்க தலையெழுத்தையே மாற்றி நீங்க நினைச்சதையெல்லாம் உங்க காலடிக்கு கொண்டு வர ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த ரகசியத்தோட பேர் தான் பிரம்ம முகூர்த்தம். இது சும்மா ஒரு அதிகாலை நேரம் கிடையாதுங்க. இது பிரபஞ்சம் உங்களோடு பேச தயாராகிற நேரம். உங்க விதியை நீங்க விரும்புற மாதிரி மாத்தி எழுத கிடைக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வீடியோல பிரம்ம முகூர்த்தத்தோட ஆழமான ரகசியங்களையும் இந்த நேரத்துல விழிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்னு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பார்க்க போறோம். கடைசியா உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போற ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியையும் சொல்ல போறேன். அதனால முழுசா கவனமா பாருங்க. முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பிரம்மம்னா படைப்பு, முகூர்த்தம்னா நேரம். அப்போ பிரம்ம முகூர்த்தம்னா படைப்பின் நேரம். சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு நாள் தூக்கமும் ஒரு தற்காலிக மரணத்துக்கு சமம். காலையில நாம எழும்போது அது ஒரு மறுபிறவி. அந்த மறுபிறவிய, அந்த புதிய தொடக்கத்தை நிகழ்த்துற நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். பொதுவா சூரிய உதயத்துக்கு சுமார் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். அதாவது அதிகாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும். இந்த நேரத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. நம்ம முன்னோர்களும் ரிஷிகளும் இந்த நேரத்தை அமிர்த வேளைன்னு சொன்னாங்க. ஆன்மீக ரீதியா இந்த நேரத்துல தான் தேவர்களும் தெய்வீக சக்திகளும் பூமியில சஞ்சரிக்கிறதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. வளிமண்டலம் அமைதியா நேர்மறை ஆற்றல் உச்சத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல நாம வைக்கிற வேண்டுதல்கள், நம்ம பிரார்த்தனைகள் எந்த தடையும் இல்லாம நேரடியா பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும்னு நம்பப்படுது. இந்த நேரத்துக்கு திதி, வாரம், நட்சத்திரம், யோகம்னு எந்த தோஷமும் கிடையாது. இது எப்போதுமே ஒரு சுபமான நேரம் தான். அதனாலதான் இந்த நேரத்துல செய்யற எந்த காரியமும் பல மடங்கு வெற்றியை தரும்னு உறுதியா சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? இதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எழுகிற பழக்கம் ஒரு ஒழுக்கமான தொடக்கத்தை தருது. இந்த நேரத்துல தொழில், படிப்பு, வேலைன்னு எதுல கவனம் செலுத்தினாலும் நீங்க மற்றவங்களை விட ஒரு படி முன்னாடி இருப்பீங்க. உங்க நிதிநிலை மேம்படவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் இது ஒரு வழின்னு சொல்லப்படுது. வெற்றிகரமான மனிதர்கள் பலருக்கும் அதிகாலை எழும் பழக்கம் பொதுவான ஒரு பண்பா இருக்கு. இன்றைய உலகத்துல நாம அதிகமா தேடுறது மன அமைதியை தான். பிரம்ம முகூர்த்தத்தோட அமைதியான சூழல் உங்க மனதை அலைபாய விடாம ஒருநிலைப்படுத்தும். மன அழுத்தம், பதட்டம், தேவையில்லாத சிந்தனைகள் குறைஞ்சு மனம் தெளிவடையும். நாள் முழுக்க ஒரு விதமான நிதானத்தையும் பொறுமையையும் நீங்க உணர்வீங்க. ஆயுர்வேதம் தொடங்கி நவீன அறிவியல் வரை அதிகாலையில் எழுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு தான் சொல்லுது. பிரம்ம முகூர்த்தத்தில் காற்றில் இருக்கும் புத்துணர்ச்சியும் குறைவான இரைச்சலும் நம்ம ரிலாக்ஸா உணர வைக்குது. இந்த தூய்மையான அமைதியான சூழல்ல மூச்சு விடும்போது நமது நுரையீரல் புத்துணர்ச்சி அடையுது, இரத்த ஓட்டம் சீராகுது, உடலுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்குது. இதனால ஆயுள் விருத்தியாகும், நோய்கள் அண்டாதுன்னு சொல்லப்படுது. ஈர்ப்பு விதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்ம முகூர்த்தம் இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்ய ஒரு மிகச்சிறந்த நேரம். அந்த நேரத்துல உங்க மனம் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம தூய்மையா அமைதியா இருக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ, நல்ல வேலை, ஆரோக்கியம், உறவுகள், அதை ஆழமா நினைச்சு அது ஏற்கனவே கிடைச்சிட்டு தான் நீங்க உணரும் போது பிரபஞ்சம் அதை உங்க வாழ்க்கையில நடத்தி காட்டும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்க எண்ணங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு தனி சக்தி இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல செய்யற தியானம், யோகா, மந்திர ஜபம் எல்லாம் பல மடங்கு பலன் தரும்னு சொல்லப்படுது. நம்ம புருவ மத்தியில இருக்கிற ஆக்ஞா சக்கரம், அதாவது 3வது கண், இந்த நேரத்துல துடிப்பாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இதனால நம்ம உள்ளுணர்வு அதிகரிக்கும். பிரபஞ்ச சக்தியோட எளிதா இணைய முடியும். ஆன்மீகத்துல அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரம். நண்பர்களே, இதெல்லாம் வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி சில அறிவியல் சார்ந்த பார்வைகளும் இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஆன்மீகம் வழியா சொன்னதை இன்னைக்கு அறிவியல் அதோட மொழியில விளக்குது. நம்ம மூளையில பீனியல் சுரப்பின்னு ஒண்ணு இருக்கு. இது மெலட்டோனின் என்ற ஹார்மோனை சுரக்கும். நாம நிம்மதியா தூங்க இந்த ஹார்மோன் தான் காரணம். அதிகாலை நேரத்துல இந்த மெலட்டோனின் சுரப்பு இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சு கார்டிசோல் என்ற விழிப்புணர்வு ஹார்மோன் சுரக்க தொடங்கும். இதனால நம்ம மூளை ரொம்ப கூர்மையாகவும் விழிப்புணர்வோடவும் எதையும் எளிதா கத்துக்கிற தன்மையோடவும் இருக்கும். மேலும் அதிகாலை நேரத்தின் அமைதியான சூழல் நம்ம மூளை அலைகளை ஆல்பா நிலைக்கு கொண்டு செல்ல உதவுது. இந்த ஆல்பா நிலை ஆழ்ந்த தியானம் செய்யும் போதும் அதிக ஒருமுகத்தன்மையோடு இருக்கும் போது ஏற்படக்கூடியது. இந்த நிலையில நம்ம கற்றல் திறன், ஞாபக சக்தி, படைப்பாற்றல் எல்லாம் பல மடங்கு அதிகரிக்கும். இதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கிற மாணவர்களால படிச்சதை எளிதில் மறக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு அற்புத சக்திகள் கொண்ட பிரம்ம முகூர்த்தத்தை சரியா எப்படி பயன்படுத்துறது? இதோ உங்களுக்கான சிம்பிள் கைடு. முதல்ல அலாம் வச்சு அதிகாலை 4 மணியிலிருந்து 4:45 மணிக்குள்ள எழு முயற்சி செய்யுங்க. ஆரம்பத்துல இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா விடாம முயற்சி செஞ்சா உங்க உடலே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி மாறி அலாம் இல்லாமலே உங்களை எழுப்பிவிடும். எழுந்ததும் சோம்பல் பட்டு திரும்ப தூங்கிடாதீங்க.
படுக்கையிலிருந்து எழுந்ததும் உங்க 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சு அந்த இதமான சூட்டை உங்க கண்கள்ல ஒத்திக்கோங்க. அப்புறமா உள்ளங்கைகளை பார்த்து இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த புதிய நாளுக்கும் நன்றின்னு மனசார சொல்லுங்க. அப்புறமா படுக்கையை விட்டு இறங்கி முகம் கை கால் கழுவிட்டு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. இது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவும். உங்க பூஜை அறைக்கோ அல்லது வீட்ல ஒரு அமைதியான இடத்துக்கோ போய் ஒரு சின்ன தீபம் ஏத்துங்க. பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துற ஒரு தீபம் 1000 தீபங்களுக்கு சமம்னு சொல்லப்படுது. அந்த தீபத்தோட ஒளிய சில நிமிஷம் பாருங்க. அது உங்க மனசுல இருக்கிற இருளை நீக்கி ஞானத்தை நிரப்பட்டும். இப்போ வசதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்கோங்க. வேற எந்த மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல. உங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க. மூச்சு உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் ஒரு 5 to 10 நிமிஷம் கவனிங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்ன, உங்க ஆசைகள் என்ன, இதெல்லாம் மனசுல ஒரு காட்சியா கொண்டு வாங்க. அது ஏற்கனவே கிடைச்சிட்டதா உணருங்க. நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் வெற்றிகரமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு நேர்மறை வாக்கியங்களை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்ததும் போனை நோண்டுறது, சோஷியல் மீடியா பாக்குறது, சப்தமா பேசுறது, நெகட்டிவா யோசிக்கிறது இதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இது அந்த நேரத்தோட புனிதத்தையும் அதன் ஆற்றலையும் குறைச்சிடும். நான் இப்ப சொன்ன இந்த சிம்பிளான பயிற்சியை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. ஒரு பழக்கம் உருவாக 21 நாள் ஆகும்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா ஒவ்வொருத்தருக்கு இது மாறுபடும். சிலருக்கு ஒரு வாரத்திலேயே மாற்றம் தெரியலாம், சிலருக்கு கொஞ்சம் கூடுதல் நாள் எடுக்கலாம். அதனால் நாட்கள் முக்கியமில்லை, தொடர்ச்சியான முயற்சி தான் முக்கியம். வாங்க ஒரு 21 நாள் பயணமா இதை தொடங்குவோம். முதல் சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா விடாமுயற்சியோட நீங்க இதை செய்யும் போது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வர்றதை நீங்களே உணர்வீங்க. உங்க சிந்தனையில ஒரு தெளிவு பிறக்கும், உங்க செயல்கள்ல ஒரு வேகம் பிறக்கும், உங்க முகத்துல ஒரு புது தேஜஸ் தெரியும். நண்பர்களே, பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வெறும் நேரம் இல்லை, அது ஒரு சக்தி. உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு சாவி. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அந்த சாவியை உங்க கையில கொடுக்குது. அதை எடுத்து உங்க வெற்றிக்கான கதவை திறக்கிறதும் திறக்காமல் விடுறதும் உங்க கையில தான் இருக்கு. ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் ஒரே அளவு நேரம் தான் கிடைக்குது. ஆனா ஜெயிக்கிறவங்க அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துறாங்க. பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தை நிர்வகிக்கிற முதல் படி. இந்த சவாலை நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? இன்னையிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழப்போற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸ்ல நான் தயார்னு பதிவு விடுங்க. இந்த பயணத்துல நீங்க சந்திக்கிற அனுபவங்களையும் அற்புதங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தரோட வெற்றியையும் பார்க்க நாங்க ஆவலா காத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இதை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்க வாழ்விலும் ஒரு ஒளியை ஏத்துங்க. மேலும் இது மாதிரி வாழ்க்கை மாற்றம் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமையட்டும்.